என்னோடய பேர் ஹரிசங்கர். நான் அந்த மூவி டேரக்டர். ரெண்டு பேரில் நானும் ஒருவன். நாங்கள் ஹரிஷ்ன்ற நேமில் இந்த மூவி பண்ணியிருக்கோம். என்னோட சேர்ந்த ஹரிஷும் இந்த மூவி பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் அம்புலின்ற மூவிக்கு அடுத்து இப்போ இந்த மூவி பண்ணியிருக்கோம். அம்புலி 3D ஃபஸ்ட் டைம் 3D பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது அதே ப்ரொடியூசரே கேட்டார், ஹாரரில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைன் பண்ணலாம், எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டோரி ஸ்டைல் தான் நாங்கள் பிடிச்சோம். ஆக்சுவலாக இது ஒரு ஆந்தாலஜி ஸ்கிரிப்ட் ஸ்டைலில் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி கேட்டோம். ஆந்தாலஜின்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். அதாவது ஒரு 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 படத்துக்குள்ளேயே ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மொத்தம் அஞ்சு ஸ்டோரிஸ் இருக்குது. அஞ்சுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன்ஸில் நடக்கிற மாதிரி, ஒவ்வொன்றுமே யூனிக் லொக்கேஷன்ஸ். லைக் நடுக்கடலில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி, துபாயிலேயே நடக்கிற மாதிரி ஒன்று, ஜப்பான்லேயே நடக்கிற மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் துபாயில் பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அப்புறம் ஒரு ஏடிஎம் பூத்லேயே ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி, அப்புறம் ஒரு ரன்னிங் வெஹிக்கிள், ஒரு ஹைவேலேயே ஃபுல்லாக மூவிங் வெஹிக்கிள்லேயே ஒரு மூவி ஒரு ஸ்டோரி நடக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் லைன் இருக்குது. அதுதான் இந்த கதையோட மெயின் ஸ்டோரி. ஸோ அதில் கோகுல், மேக்னா, பாலா, MS பாஸ்கர், பாஸ்கி, சிம்மா சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. சிம்மா இதுலேயே ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான சாங்ஸ் கானா பாலா எழுதியிருக்காரு, கவிதா தாமஸ் எழுதியிருக்காங்க. கானா பாலாவே ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ விஷுவல்ஸ்ன்னும் போது ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண சேம் டீமாக ஒர்க் பண்ணுறனால எங்களுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. லைக் ஏன்னா எல்லாமே ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் ரொம்ப புதுசு. கடல்லையே ஃபுல்லாக ஒரு 1 week to 10 days ஷூட் பண்ணுறதாகட்டும், இல்லை பாலைவனத்துலேயே ஒரு 1 week to 10 days ஷூட் பண்ணுறதாகட்டும், இது ஒரு நார்மலான டாஸ்க் இல்லை அது. ஏன்னா ஒவ்வொன்றுமே இமீடியட்டாக வேரியாக வர மாதிரியான லொக்கேஷன்ஸ், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்து பண்ணுறது எல்லாத்துக்குமே டைம் கொடுத்து அதுக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இது 28th ரிலீஸ் ஆகுது. எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். டெஃபினட்டாக இந்த மூவி நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார்.